ஆமா இக்கரைக்கு அக்கறை மண் இருந்தால் அந்த தண்ணியாகப்பட்ட தாமரை இளமையில எப்படி ஒட்டாம போதோ எப்படி ஒட்டாத போதோ ஒட்டாம கீழே போயிடணும். எதா இருந்தாலும் கந்திஷ்டி யாவலோ சூனியமோ பிசாசோ மந்திரமோ தந்திரமோ எதுவா இருந்தாலும் தாமரை இளமையில எப்படி தண்ணி ஒட்டாம போதோ அது போல தயமயங்கி உன்னை அழைச்சது உண்மை என்றால் ஒட்டாதா மகன். இந்த பிள்ளைங்களுக்கு எந்த திசை போனான்னா சத்தியமான தெய்வனை சந்தித்து ஒரே முறை மன திரிகுட ஆட வந்து இந்த பிள்ளைகளுக்கு காட்டு. நான் வந்தேன்டா மகன் என்ன கூப்பிட்ட குரலுக்கு அந்த குறையில நடத்தலாம். நான் பக்க துணை இருந்து இந்த 2ஆம் நாள் நான் பரிபூர்ண பூஜை ஏத்துக்கிறேன். எனக்கு குறையில்ல மகனே அப்படின்னா ஏதா பொங்கும் கடல் போல பொங்கின்னு இருக்கிற ஒரே ஒரு கோவிந்தா. பரிபூர்ண சமாதான பிள்ளை மொழிமா உட்கார்ந்து தாயே வாழ கட்டி நிலைநிறுத்த போறேன். கங்கை திரட்டி இதே இடத்துல இந்த இடத்துல வந்து கும்பத்தினால நாவலுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த ஊனுகோலா நடத்த போறன்றது உண்மை என்றால் நீ ஆசத்தை நிறுத்திட்டு ஒரு குறை இல்லடா நின்னம்மா கண்மணியே தெருவிலுக்கு நின்று நிதால் நம்மள ஊசி மணி பாசி பாதம் செய்ய உத்தரவு நீ கொடுத்த பட்டு கொடுக்கணும் தாய். சத்தியத்தில் பெண் பிறந்தவன் இந்த உலகத்துல என்ன பார்க்க முடியுமா? சத்தியம் சத்தியம் அந்த சத்தியம் யாரு? சொல்லுங்க பிரகலாதனே. சொல்லுங்க சுவாமி. சத்தியன்றது யாரு? சத்தியம் தவறாவா அதனால பெண் பிறந்தவள். அதனால சத்திய லோகத்தில் பிரம்மனோட அம்மா வந்து வசம் கொண்டு வாயறா. இந்த லோகத்து பேருனா சத்திய லோகத்தில பிரம்மதேவனோட வாழ்வு. ஆனா அந்த பிரம்மதேவனுக்கு சாபக்கேடால அவருக்கு இந்த கலியுகத்துல கோயில் இல்லாம அவர் என்ன பண்றாரு? அப்படியே இருக்குது ஒரு இடத்துல கோயில். ஒரு இடத்துல தான் இருக்குது. மத்த இடத்துல இல்லையே சொல்லல. தெரியல. சரியா? சாபக்கே வெச்சிக்கறாங்க ஒரு கோயில்ல ஒருத்தர் யார் இல்லாம போச்சுனா மும்மூர்த்தி சாபத்தால சிவபெருமான் போட்ட சாபக்கேடால அவருக்கு இல்லாம போச்சு. போய் ஒரு சின்ன பொய் சொன்னதுனால இல்லாத போயிடுச்சு. அப்படி போய் சொன்னதுனால இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்க எத்தனை போய் சொன்னாங்க. எவ்வளவு போய் சொன்னாங்க. கண்படி போய் சொன்னாலும் மாட்டிக்கிறாங்க. எத்தனை போய் சொன்னாலும் மாட்டிக்கிறாங்க. சத்தியமா இந்த அகில சத்தியமா சொல்றேன். நான் போய் சொன்னா என் வாய் இப்படியே நின்னு போறோம். எங்க வாத்தியார் வந்து பொய்யே சொல்ல மாட்டாங்க. சத்தியலோகத்தை விட்டு பிரம்மதேவனை விட்டு கலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய தாயார் வந்து அமர்ந்த போது அந்த தாயாகப்பட்ட இந்த ஆசை வைத்த மூன்று அக்கா தங்கச்சி விளக்கூடிய பொன்னியம்மன் அனுகிரகத்தோட பரிபூர்ண செய்த போது எனக்கு எந்த குறையிலும் சொன்னவனே நின்னாங்க. அப்படி முதல்படியா விநாயக பெருமான் அமர்ந்த போது தாயார் கலைவாணி அமர்ந்த போது மூன்றாவது முருகப்பெருமான் இந்த உலகத்திலே சிவனுக்கு அப்புறம் யாரானா அவர்தான். முருகப்பெருமான் இங்க எப்படி வருகிறார்? உமையா தனக்கு மருகா அவதார மனமுருகா அன்னையால் கைப்பற்றி அவருடன் ஒருவரை அவருடன் வந்த முருகா அப்புறம் எடுக்கவே அன்னையிடம் வேல் வாங்கி ஆவேசமான முருகா புறவழியாய் கோமதி உண்டாக்கி வேடம் கொண்ட முருகா மாடன் வருகிறேன் பதிலே வேல் எடுத்து வருவா.
சக்திவேல் கையில் கொண்டு ஆமா இவங்க குறை எப்படி தீர்க்க போறாரு பண்ண மயிலேறி ஆடும் பாம்பு மீது நடனமிட்டு பாம்பு எப்படி ஆடுதோ அது போல நடனமிட்டு எப்படி சேவல் கூவுதோ அது போல இந்த திசையெல்லாம் கூவி ஆடி வர போறார் முருகப்பெருமான் எப்படி வருகிறார்